வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல தாக நிகழ்வுகளோடு அங்கு மனித புதைகுழி, செம்மணி மனித புதைகுழி மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பினுடைய ஐநா ஆணையாளர் வந்து சென்றுள்ளது தொடர்பாகவும், அங்கு நடந்த இன்று இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாகவும் எங்களோடு உரையாடுவதற்காக தோழர் வி சிவலிங்கம் மற்றும் டெலோ அமைப்பினுடைய பிரதிநிதி, லண்டன் பிரதிநிதி சாம் சம்பந்தன் ஆகியோர் இணைந்து கொள்கின்றனர். வணக்கம். வணக்கம் மூவருக்கும். வணக்கம். நான் முதல்ல வந்து இந்த செம்மணி மனித புதைகுழி யார் இப்ப குத்தகை கெடுத்திருக்கிறது என்னட்ட கேக்குறீங்களா இல்ல சாம் சொல்லுங்க, உங்கள்ட்ட இருந்து துவங்க. இது வந்து ஒரு இது வந்து ஒரு அரசியல் ரீதியான இதை நாங்கள் பார்க்கல. இது ஒரு மக்கள் போராட்டம். இதுக்கு எங்கட ஆதரவும் கிடைச்சது. நான் பரவாயில்ல, எல்லா கட்சிகளும் எனக்கு இபிடிபியை பற்றி தெரியல, மற்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இப்ப இந்த கூட்டணி, இப்ப இருக்கிற இந்த கூட்டணி தமிழரசு கட்சி உட்பட எல்லாற்ற ஆதரவும் பொதுமக்களுடைய ஆதரவுகளோடான் இது நடத்தப்பட்டது. சொல்லி கூறப்பட்டது. ஆனால் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்றவர்கள் பலர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட மட்டக்களப்பாக்கள் கலைக்கப்பட்டிருக்கிறார்கள், யாழ்ப்பாணத்தின் ஒரு பகுதியாக்கள் கலைக்கப்பட்டிருக்கிறார்கள், மலையகத்தை சேர்ந்தவர்கள் கலைக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் இந்த புத்தகத்தை வைக்கிறது? நீங்கள் அப்படி சொல்ல, நான் குறிப்பிட்டு சொல்றேன். இதை நான் வன்மையா காண்பிக்கிறேன். இப்ப எங்கட கட்சியை பொறுத்தளவில் அல்லது எங்கட கட்சியோ எங்கட கூட்ட பொறுத்தளவில் இது வந்து யாரும் நாங்கள் அதை தடுத்து அது அந்த 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 செயலை நாங்கள் வன்மையா காண்பிக்கிறோம். இது வந்து ஒரு கட்சியின் உள்கட்சி பிரச்சனை. அது இந்தியா இன்றைக்கு மாலமுரசு நினைக்கிறேன். மாலமுரசுல அதை பற்றி தெளிவா வித்யாரண்ட பேப்பர்ல எழுதி இருக்குது. நான் நினைக்கிறேன் பிற ஸ்ரீதரன் சிவஞானம் ஐயாவுக்கு மன்னிப்பு கேட்ட மாதிரி எழுதி இருக்கு. இது ஒரு கட்சியின் உள்கட்சி பிரச்சனையாலான் இது நடக்கப்பட்டது. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆக்கள்லாம் சாணக்கியனையும் சிவஞானம் ஐயாவையும் கதைச்சது. மற்றது இவர் இது வந்து நாங்கள் இதுல ஒரு பொதுமக்களின் ஒரு போராட்டம். எனக்கு நான் விளங்கல, மனித புதைகுழியில வச்சு நீங்கள் இவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் செய்கிற அளவுக்கு தமிழ் சமூகத்தின் சில அரசியல் தலைவர்கள் வந்திருக்கணுமா? இதுதான் அந்த வாங்குரோத்து அரசியல் என்ற இறுதி கட்டம். மனிதற்ற ஸ்ரீநாத் ராஜா அவர்களுடைய மரண சடங்கில் என்ன நடந்தது? இதுதான் நடந்தது. இன்றைக்கு செம்மணி புதைகுழியில அது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர்கிட்ட கடமை இந்த இடங்களை போய் பார்க்கறது, அது சம்பந்தமான அறிக்கையை சபைக்கு கொடுக்கறது. இது எங்கே போயிருக்குண்டா கட்சி அரசியலா மாறி இருக்குது. இவ்வளவு கேவலங்கட்ட நிலைமைக்கு தமிழ் மக்களின் அரசியல் போகுமென்றால் இது நாங்கள் திரும்பவும் ஒரு வன்முறையை நோக்கி, சண்டித்தன அரசியல், அராஜக அரசியலை நோக்கித்தானே நாங்கள் போறோம். உங்களுடைய எப்படி மக்கள் ஜனநாயகத்தை எதிர்பார்க்கிறது? நீங்கள் ஒன்றை செவியல், பிறகு மன்னிப்பு காப்பியல், பிறகு இன்னொன்றை செவியல், பிறகு மன்னிப்பை காப்பியல். இது என்ன கேவலமான அரசியல்? இல்ல இது வந்து நான் திருப்பி சொல்றேன், இது வந்து இது ஒரு கட்சியின் உட்கட்சி பிரச்சனை இந்த வெளிப்பாடு தான் இது நடந்தது. அதனுடைய இதை நீங்க ஒட்டுமொத்தமா தமிழ் மக்கள் இந்த இதண்டு தலையில போடுறதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இது அந்த கட்சி, நான் இப்ப நாங்கள் இன்னொரு கட்சியை பற்றி விமர்சித்தாலும் சார், நீங்கள் தலைமை ஒரு அறிக்கை விடுமா? உங்களோட அறிக்கை விடுமா? நிச்சயமா நாங்கள் கலந்து நாங்கள் எங்கட இப்ப கூட்டு நாங்கள் அல்லது எங்கட தனிப்பட்ட ரீதியா டெலோ வந்தாலும் எங்கட கூட்டு நாங்கள் அதை அறிக்கை விடுவோம். ஏனென்றால் அது இங்க மாத்திரமே இல்லை. பண்டைக்கு மன்னார்ல தந்தை செல்வான் சில உடைச்சிருக்கு, கேள்விப்பட்டு தலை உடைச்சிருக்குது. அப்ப இப்படியான இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். இது சும்மா இந்த திருப்பியும் இது வந்து இந்த உள்கட்சி பிரச்சனைகள் அவையின் மாநாடு வழியோ அல்லது அவையின் சென்ட்ரல் கமிட்டி அவையின் இது வழியோ தீர்க்கப்பட வேண்டியது. இதுகளை நீங்கள் ஒரு பொது இடங்கள்ல ஒரு பொது பிரச்சனை, இப்ப முள்ளிவாய்க்கால் இதோ அல்லது இது முள்ளிவாய்க்கால விளக்கேற்றுறையில இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும், அல்லது இங்க தெளிவென்ற இதுல விளக்கேற்ற இதுதான் பிரச்சனை. இதுகளை கட்சி அரசியல் ஆக்காமல் இவர்கள் ஒரு அரசியல் நாகரிகமா இதில் அணுக வேணும். இது எங்களை கட்சியை பொறுத்தளவரை நாங்கள் இதில் வன்மையா கண்டிக்கிறோம். இது வந்து எந்த கட்சிக்குமோ எந்த இதுவும் இல்லை, ஒரு மக்களின் போராட்டம். இதுல நாங்கள் எல்லா இது கட்சிகள போராட்டம் இல்லை, இது மக்களின் போராட்டம். இதுக்கு எங்கட சகல கட்சிகளிடையும் ஆதரவு இருக்குது. இதுல வந்து நாங்கள் இப்படியான குழப்பங்களை செய்யாமல், அதுவும் ஒரு ஆணையாளர் வந்திருக்கிற நேரத்துல இப்ப இவங்க இந்த ஜேவிபின்ற சந்திரசேகர் அனுப்பினாரு. இப்ப நாங்கள் சந்திரசேகர் இப்ப இதே பட்டலந்த விசாரணையை இன்றைக்கு ஜேவிபி ஒரு மும்மரமா நிற்குது பார்லிமெண்ட்ல, அதுக்கு விசாரணை தேவையன்று. அது மாதிரி நாங்கள்
சந்திரசேகரனை இங்க அனுமதிக்க விட்டுருக்கணும். விட்டிருந்தா தான் நாங்கள் அந்த வாக்களித்த மக்களுக்கும் ஒரு உரிமை இருக்குது. இந்த படுகொலை நடந்தது 95-96 ஆண்டு கால பகுதி அல்ல. இந்த பிரச்சனையை முதல் பாராளுமன்றத்தில் கொண்டே பேசினது சந்திரகுமார். அன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்க சந்திரகுமார். அப்ப எல்லாம் இவ எல்லாரும் எங்க போனவேன்னு எனக்கு தெரியல. இப்ப திடீரென்று இவங்களுக்கு எங்க இருந்து ஞானோதயம் வந்தது, இதுக்குள்ள ஆக்களை தாட்டது இன்னொரு பிரச்சனை. மற்றது ஸ்ரீதரன் பாராளுமன்றத்துல 4 பேரை தான் கதைச்சிருக்கிறார். அப்ப வந்து நின்று கொண்டு இதுல ஆக்களை அடிக்கிறது, கலைக்கிறது. இது என்ன மட்டக்களப்பில இருந்து வந்த ஒரு ஆளை கலைக்கிறீங்கள், மலையத்துல இருந்து வந்த ஒரு ஆளை கலைக்கிறீங்கள். இது என்ன அரசியல் இது? இதுல என்ன முக்கியமானது என்றால், சாமின் கருத்துப்படி நீங்கள் இனி கமிட்டி கூடித்தான் கண்டனம் தெரிவிக்க போறீங்களோ. நீங்கள் வேறு யாரும் செய்திருந்தால் அடுத்த நிமிஷம் யூடியூப் ஒருதனை கூப்பிட்டு வச்சு அடிக்க அப்படிக்க அப்படி செய்யலாம் காய்ச்சிருப்பீங்க. உள்கட்சி பிரச்சனை எப்படி உள்கட்சி பிரச்சனை என்று நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள்? ஒரு பொது இடத்துல ஒவ்வொரு பொதுமக்களையும் கூட்டி வச்சுட்டு சில அரசியல் கட்சிகள் தங்களோட பிரச்சனையை அதுல தீர்த்து கொண்டால் நீங்கள் அதுக்கு உட்கட்சி பிரச்சனை என்று குறிப்பிட்ட சிவஞானம் ஐயாவையும் யாழ்ப்பாணத்துல இந்த இபிடிபியோட சிவஞானம் ஐயாவுக்கு இருக்கிற பிரச்சனை யாழ்ப்பாணத்துல இபிடிபியோட சேர்ந்து என்னதுக்கு ஆட்சி அமைச்சதுன்றது தமிழக கட்சியின் ஒரு இது அவைதான் இன்றைக்கு பிரச்சனை கொடுத்தது. சேம் சாணக்கியனும் அங்க சாணக்கியனுக்கு கொடுத்தவன் சாணக்கியன் மட்டக்களப்புல பெரும்பான்மை வாக்குகளை பெற்று மட்டக்களப்புல வென்ற ஒரே ஒரு ஆள். அப்ப யாழ்ப்பாணத்தான் சொல்ற பொலிட்டிக்ஸ் தான் மட்டக்களப்பான் கேட்கணும் மாதிரி இல்ல. இது தமிழிசை கட்சியின் கிளை உறுப்பினர்கள் தான், கிளிநொச்சி கிளையில சேர்ந்த உறுப்பினர்கள் தான் அதுல நின்று பிரச்சனை கொடுத்தது. இந்த மாலக்கதிரில விவரமா யார் ஆக்களையில நின்றது அதுல நின்று விவரமா எழுதியிருக்குது. நான் இன்னொரு கட்சியினுடைய நான் அதை சொல்ல விரும்பல. ஏனென்றால் இப்ப எங்கட கட்சியோட இப்ப எங்கட கூட்டோட சம்பந்தப்பட்டா நான் அதுக்கு விவரமா கொடுத்துருக்கேன். இதுல என்ன வெளியால இருக்கிற ஒரு தமிழிசை கட்சியின் பிரச்சனைய நான் ஒரு அரசியல் அது அது தொடர்ச்சி. அதுதான் இந்த சபை அமைக்கிறதுலயே இந்த தமிழிசை கட்சியோட நாங்கள் செயலாளர் ஒன்றை சொல்வார். இப்ப செயலாளர் சுமந்திரன் ஆக்கள் எங்களோட உண்ட கதைக்க அங்கத்தை மாவட்ட சார்ல்ஸ் மன்னார்ல சார்ல்ஸ் ஒரு முடிவெடுத்தால், ட்ரிங்கோலர் கோதாசன் அவர்கள் ஒரு முடிவெடுத்து இதான் இந்த இன்றைக்கு பிரச்சனை நடக்குது. அப்ப தமிழிசை கட்சி நான் திருப்பி நான் சொல்றேன், இது தமிழிசை கட்சி தங்கட கட்டமைப்பை அவர் மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கின்றதை நான் மறுக்கல. ஆனா அவை இந்த கட்டமைப்பை அவர் செய்து ஒரு குரல் அவை இந்த உள்ளுக்குள்ள பிரச்சனை, அவை கமிட்டிக்குள்ள சண்டை கமிட்டிக்குள்ள பிரச்சனைப்படலாம், அவை இந்த மத்திய உள்ளுக்குள்ள பிரச்சனைப்படலாம். ஆனால் ஒரு பேச்சுவார்த்தை எங்களோட கதைக்க எங்களோட சங்க கூட்டணியோட அல்ல இதோட கதைக்க வரைக்கும் நாங்கள் செயலாளரோட தான் கதைக்கலாம், செயலாளரோடையோ தலைவரோட தான் கதைக்கலாம். அப்ப தலைவராக்கள் எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தந்தால் அதை அந்த மாவட்டம் அதை கடைப்பிடிக்கும். அந்த மாவட்டம் கடைப்பிடிக்காமல் மாவட்டம் வேறு ஒரு ரகசிய டீலை போட்டால் அதான மன்னார்ல நடந்தது, ட்ரிங்கோல நடந்தது. அப்ப இது அதான் நான் சொன்னேன், திருப்பியும் இவர்கள் அவை இந்த உட்கட்சி பிரச்சனை இந்த எல்லாத்துக்கும் அடுத்தடுத்துக்கு போவோம். இது ஒரு தப்பி ஓடுற வேலை. ஏனென்றா கட்சி அரசியல் மக்களுக்கு பொருத்தம் இல்லாத ஒன்று. இதுல ஈடுபட நாங்கள் இதுல சாம கடுமையா புலசல் என்றால் இதுல ஈடுபட்டவர்கள் ஸ்ரீதரனுடைய அடியாட்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. நம்ம மாவ சேனாதி ராஜாவின் நிகழ்ச்சியிலையும் அவற்றை அடியாட்கள் தான் பிரச்சனை பட்டிருந்தவர் மரணச்சடங்களையும். ஸ்ரீதரனுடைய வேலமாளிதன் அந்த பெண்களோட பாலியல் துஷ்பிரயோகங்கள்ல ஈடுபட்ட வேலமாளிதன் மற்றும் அவரோட சகாக்கள்லாம் இதுல ஈடுபட்டிருக்கிறார். இல்ல அதுல ஒரு ஆளை நிப்பாட்டினா தமிழக கட்சி நிப்பாட்டி இருக்குது. ஆனா சின்னத்துல நின்றவர் நினைக்கிறேன். அவரே இன்றைக்கு கரைச்சி பிரதேச தலைவர் இன்றைக்கு யாழ் மாவட்ட அரசரை சந்திக்கல கட்சியில நிப்பாட்டப்பட்ட உறுப்பினரையும் கூட்டிக் கொண்டு தான் சந்திச்சிருக்கிறேன். அப்ப அது இதுக்கு நான் இன்னொரு கட்சியால் நான் அதுக்கு பதில் சொல்லலாம். அது இல்ல அது சரி, இதுல பொறுப்பு இருக்கு, அதை கண்டிக்கணும். கட்சி இந்த போராட்டத்துக்கு வந்த எந்த பாராளுமன்ற மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்ல கலைக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. ஏன்னா அவர்கள் அந்தந்த இதன் சந்திரசேகரன் அந்த யாழ் மாவட்ட மக்களால தெரிவு செய்யப்பட்ட கணிசமான 3 எம்பி இருக்குது அவங்க. அப்ப அதை நாங்கள் போராட்டத்துல கலைக்கலாம்.
நாங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். இப்ப நான் இது வரைக்கும் நாங்கள் ஒரு டிஸ்கஷன்ல நீங்கள் படலந்தைக்கு நீங்கள் கேட்கிறீங்க, நீங்களே இந்த பார்லிமெண்ட்ல இது எங்கட செம்மணி இருக்கு, நீங்கள் உரிமை எழுப்பையில விசாரணை தேவை என்று அந்த அந்த யான உரிமை இருக்கு. ஆனால் அவரை நாங்கள் இந்த இதுக்குள்ள வராத அங்க வர சொல்றதுக்கு மற்றது இப்ப இவ்வளவு காலமும் இவ சேர்ந்து ஆட்சி அமைச்ச ஒரு கட்சி, ஒரு ஐக்கிய தேசிய கட்சியோ ராஜபக்சவுடைய கட்சியோ இந்த விசாரணை மன்ன புதைகுலிகளை தோன்றதுக்கு நிதி ஒதுக்கவும் இல்லை, அதை அனுமதிக்கவும் இல்லை. ஒன்றரை அவர் இந்த அனுர அரசாங்கம் ஃப்ரீ இதை அக்சஸ் கொடுத்துருக்குது. இவர் ஆணையாளர் அந்த அக்சஸை நாங்கள் என்னத்துக்கு பாவிக்கிறோம்னா ஆட்களை அடிக்கிறதுக்கும் காடை தெரிஞ்சுக்கிறதுக்கும் பாவிக்கிறோம். அதான் நான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் நான் இது ஒரு உட்கட்சி. இதுல முக்கியமா என்ன கவனிக்க வேணுமெண்டா, இந்த சாம் அவர்கள் என்ன செய்ய பார்க்கிறாருண்டா, கட்சி என்ற போர்வைக்குள்ள வச்சுக்கொண்டு நான் இதை தொடையில, நான் இதை கதைக்கையில, அது ஒரு உட்கட்சி விவகாரம் என்று தப்பிக்கொள்றது. இது மக்களின் எதிர்காலத்தை பாதிக்க போகுது. நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. அது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறீர்கள். கட்சி அரசியலுக்கு இல்லை, கட்சி அரசியல் கட்சி காரியாலயத்துக்கு இல்லை. அது வெளியில வந்ததுன்னா அது மக்கள் பிரச்சனை. அது எங்கே போய் முடியுதுன்னா மக்களுக்கு ஆபத்தை கொண்டிருது. மக்களால தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் அவமானப்படுத்துறீர்கள். எங்க உங்களோட ஜனம்? நீங்க திருப்பி திருப்பி எங்களை சொல்ற நான் பொறுப்பெடுக்கலாம். இல்ல இல்ல, சாம் தவறுன்னு சொல்றது வேற. அத ஒரு இது உள்கட்சி பிரச்சனை என்று போத்து மூடி அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல இல்லாதென்று சொல்லி தப்புறது ஒன்று இருக்குத்தானே. அதாவது ஒரு கட்சி தலைமைப்புடன் வாய மூடிக்கொண்டிருக்கு. நான் இங்க லண்டன்ல இருந்து கொண்டு நான் தலைமைப்படத்தின் அறிக்கை வரும், இல்ல தலைமைப்படத்தின் அறிக்கை வரும். தலைமை இன்றையதான் நடந்தது. நான் அறிக்கை வரும் நாளைக்கு. தலைமைப்படம் ஒன்றும் பார்க்க முடியல. அங்க இல்ல அங்க இன்டர்வியூ சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு பதில் கூட வேண்டியது தமிழரசு கட்சியின் தலைமைப்படம் தான் இதுக்கு பதில் விட தவிர, மற்றது ஸ்ரீதரன் பதில் விடுவோம் தவிர இதுக்கு நாங்களே இல்ல பதில் விடுறாரு. சம்பந்தப்பட்டாக்கெல்லாம் பதில் விடுவோம். நாங்க எங்கட ஆதரவாளர் எங்கட சங்க வந்து செல்வமடைக்கலநாதன் கையில இருக்கிற ஒரு மாவட்டம். அங்க தந்த செல்வநாயகத்துடைய சிலை உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னால இருக்கிற அரசியலை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லது அதுவும் இந்த உட்கட்சி பிரச்சனை தானே? அது பொலிசு இதுதான் அங்க வளவு உடைக்கிறது, அங்கே ஒரு மதக்கலவரத்தை உருவாக்க பாக்குறது, அங்க பிரச்சனைகளை உருவாக்குறது. இதுங்க காலங்க மன்னர்ல அங்க கிறிஸ்தவ சமூகம், சைவம், முஸ்லீம் மூன்று கிறிஸ்தவர் இது அந்த இது இல்ல. இது போலீஸ் விசாரணை நடக்கும், அது வெளியில வரும். போலீஸ் இப்ப எல்லாம் நீதியான விசாரணைகள் ஓரளவு நடக்கக்கூடிய மாதிரி இப்ப சூழ்நிலை வந்திருக்குது. ஆனபடியால் அது போலீஸ் விசாரணை இப்ப இன்றைய போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்ப வர மாட்டோம். இதுக்கு முதலும் அங்க சில கிறிஸ்தவ சுருவங்களை உடைக்கிறது, பிறகு வளைவுகளை உடைக்கிறது, அப்படி அது திட்டமிட்டும் சிலதுகள் நடந்தது கிறிஸ்தவ இந்துவுக்கு பிரச்சனையை உருவாக்குறதுக்கும். அப்ப இதுல நாங்கள் அங்க கணக்க வெளியில கதை காட்டியும் அந்த ரெண்டு சமூகங்களையும் கூப்பிட்டு முந்தியும் அந்த திருக்கேசர வளவு பிரச்சனைகள் அங்க மன்னர் அதாவது பொதுநிலையில நாங்கள் தண்டு பகுதியும் கூப்பிட்டு கதைச்சு அது ஓரளவு நடந்திருக்கு. இப்ப இன்றைக்கு இது நடந்திருக்குது. இது நினைக்கிறேன் போலீஸ் விசாரணையில வர மட்டும் நான் கருத்து கூற சரியில்லை. ஆனால் இதை நாங்கள் வன்மையா எங்கட கட்சி வன்மையா கண்டிக்குது. நான் செல்வநாயகத்தின் சிலையோ இல்ல சிவமாரன் சிலையோ அல்லது அமுதலிங்கத்தின் சிலையோ அல்ல சமந்தனையாக நாளை சிலை எங்களுக்கு அந்த கருத்தியல் ரீதியா தமிழரசு கட்சியோட எங்களுக்கு பிரச்சனை இருக்கு இல்லையா? இந்த சிலையை உடைக்கணும், சுமந்திரனுக்கு அடிக்கணும், அல்லது சிவஞானத்தை வெளியில ரீதியா முரண்பாடு இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனா அதை ஒரு வன்முறையா காடத்தனமா கொண்டு வரது நாங்கள் தலைமைப்படத்தோட நாங்கள் கதைச்சோம். இப்ப இந்த சபை அமைக்கிறது இல்ல, நாங்கள் உத்தியோகபூர்வமாக அந்த கட்சியின் தலைவர் சிவஞானம் ஐயாவோடையும் செயலாளர் சுமந்திரனோடையும் கட்சியின் எலெக்ஷன் கமிஷன் இதன்படி கட்சியின் தலைவர் சிவஞானம் ஐயா, கட்சியின் செயலாளர் சுமந்திரன். அப்ப அரசியல் ரீதியா எங்களுக்கு சில கருத்து இருந்தாலும் நாங்கள் அவையுடன் தொடர்ந்து சகல இந்த மன்னர் சபை அமைப்புக்கா இருக்கட்டும் அல்லது ட்ரிங்கோ கடைசி இந்த முடிஞ்ச எவ்வளவு சபைகளுக்கும் அவையோட தான் நாங்கள் தொடர்ச்சி கதைச்சு கொண்டிருக்கிறோம். நீங்க இந்த கருத்தியல் ரீதியான விஷயங்களை இப்படி காடத்தனமா கொண்டு போற தன்மையை இது முந்தின தொடர்ச்சிக்கு முந்தி தமிழரசு அரசு காலகட்டத்திலேயே இது ஆரம்பிச்சிட்டது. அதுக்கு பிறகு இது எங்களை விடுதலை போராட்ட காலகட்டத்திலையும் பார்த்திருக்கிறோம்.
அதுல இருந்து இன்னும் தமிழ் சமூகம் வெளியில வரையிலையா இன்னும்? இதுலதான் நாங்கள் மிச்சம் தமிழ் சமூகம் என்று சொல்லலாது, தமிழ் இந்த அரசியல் தலைமைகள். அதாவது தமிழ் அரசியல்ல இருக்கிற ஒரு சின்ன குழுவினர் காடைத்தனத்தை பக்கபலமா வச்சு கொண்டுதான் அரசியலை நடத்தி இருக்கணும். உதாரணத்துக்கு விடுதலை புலிகளின் தோற்றமாயிருந்தா என்ன, மற்ற இயக்கங்களாயிருந்தா என்ன, சின்ன சின்ன இயக்கங்களாக தொடங்கி படிப்படியாக மக்களின் வாயில பூட்டை போட்டு அவையில தாங்கள் ஒரு பெரிய இயக்கமா மாறி பிறகு சக இயக்கங்களை அழிச்சொழிச்சு இது இந்த வன்முறை அரசியல் வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது தமிழ் அரசியல்ல. இன்றைக்கு நடந்த பிரச்சனையை நாங்க வச்சுக்கொண்டு பார்த்தோமே இருந்தால் இலங்கை அரசாங்கம் மிகவும் நாகரிகமாக நடந்திருக்குது. மனித உரிமையாளர் கடந்த காலங்கள்லையும் மனித உரிமையாளர் வந்திருக்கணும், மனித உரிமை அமைப்பை சேர்ந்த வந்திருக்கணும். அரசாங்கம் விடையில போய் பார்க்கறது, அதுல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவும் விடையில. இந்த முறை அரசாங்கம் முதல் முறையா அவர் என்ன நிகழ்ச்சி நிலையில வச்சிருக்கிறாரோ அதன் அடிப்படையில அவர் போகவும் சந்திக்கவும் அரசாங்கம் முழு வாய்ப்பையும் கொடுத்திருக்கு. ஆனால் தமிழரசு கட்சியோ அல்லது மற்ற கட்சியினரோ அரசாங்கம் செய்த இதை ஒரு முக்கியமான மாற்றம், இந்த பிரச்சனையை உலக அளவில் கொண்டு போறதுக்கான வாய்ப்பை தந்திருக்கின்று ஒரு அரசாங்கத்தை ஒரு ஒரு நல்ல இடத்துல கொண்டு போறதுக்கான எந்த வார்த்தை பிரிவும் நடக்கல. சரி, இன்னொன்றை வச்சுக்கொள்ளுவோம். எப்படி இதை மாற்றி இருக்கணும் என்றால், மாகாண சபை தேர்தல் வரப்போகுது, இதுல கட்சிகளின் போட்டிகள் வர துவங்க போகுது. அப்ப அதுக்கு சாதகமான நிலைமையாத்தான் இதை பாவிச்சிருக்கணும். அப்ப என்ன நடந்திருக்குண்டா, தமிழ் மக்களின் அரசியல்ன்றது கட்சி அரசியலுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு அநியாயமான ஆபத்தான ஒரு சூழல் எங்களுக்கு முன்னால இருக்குது. இந்த கட்சி அரசியல் தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலத்துக்கு தடையாயிருக்கிறதான் நாங்கள் இந்த குறுந்தேசியவாதம் எங்களுக்கு கடந்த 75 ஆண்டுகளாக படிப்பிச்சிருக்குது. ஒரு முன்னேற்றமும் இல்லை. தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் இல்லை, அரசியல்ல முன்னேற்றம் இல்லை. ஆறு வயிறு புடைச்சிருக்கிறோம் என்றால் இந்த அரசியல்வாதிகள். நான் என்னுடைய கேள்வியை வைக்கிறேன். இப்ப என்னன்னா, இப்ப இந்த துரதிருஷ்டவாதம் இந்த சம்பவம் வந்து செம்மணி படுகொலைய வந்து ஒரு ஒரு விஷயமா வெளியில கொண்டு வரதுக்கு கிடைச்ச ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருந்தது. அதை வந்து இன்றைக்கு ஆக்களை கலைச்சதுதான் ஒரு விஷயமாக மாற்றப்பட்டிருக்குது. இதை வந்து நீங்கள் என்னென்னு பாக்குறீங்க? இந்த இப்ப இன்றைக்கு எது பேசப்படுமோ சிவலிங்கம் ஐயா சொன்ன சில கருத்துக்கு என்னென்றால், இப்ப கடந்த மார்ச் மாதம் நடந்த UNHCR இதுக்கு முன்னாடி நடந்த நல்லாட்சி அரசு அக்செப்ட் பண்ணிடும். இந்த இப்ப வந்த கரண்ட் கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணி, சரியா, இதை அக்செப்ட் பண்ணிடல. நல்லாட்சி அரசு அதை அக்செப்ட் பண்ணி நாங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கீங்க. அப்ப பிறகு இந்த IMF இவைன்ற அழுத்தங்கள், இந்த பொறுப்பு குரல் UNHCR என்ற அழுத்தங்களோட இவை இந்த முறை இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட்டுக்கு திருவோணமலைக்கும் இங்க யாழ்ப்பாணம் போறதுக்கும் விட்டது. மற்றது மாகாண சபை தேர்தல் இப்ப அன்றைக்கு சாணக்கிய என்ற பிரேரணை வந்துட்டு இதுவரையில இன்னும் அந்த என்ன முறையில் இந்த தேர்தல் நடத்தணும் என்ற இது இன்னும் பார்லிமெண்ட்டுக்கு இவர் 2/3 மெஜாரிட்டி உள்ள ஒரு கவர்மெண்ட் உடனடியா இதை செய்யலாம். இவர்களுக்கு ஒரு மாகாண சபை செய்யணும். எலெக்ஷன் உடனடியாக நடத்த தேவையில்லை. ஆனா அதுக்குரிய சட்ட திருத்தங்களை அந்த ரீடிங்கை உடனடியாக செய்திருக்கலாம், இதுவரையில செய்யல. அப்ப அந்த அழுத்தத்தை நாங்கள் கொடுக்கணும். இவர்கள் வந்து நாங்கள் முற்றுமுழுக்க நீங்கள் சொல்ற மாதிரி இப்ப இவர்கள் அந்த IMF அழுத்தங்களும் இருந்தது. இவர்களை விடவும் இல்லாட்டி இந்த அடுத்த நிதி இன்னும் ரிலீஸ் பண்ண படையல். இப்ப இந்த கடைசியா வந்த கோபிநாத் கோபிநாத் தானே IMF கீதா வேலை கிளியரா சொல்லவா, இதுதான் உங்களோட கடைசி சந்தர்ப்பம், இதை நீங்க பாசிட்டிவா பாவிக்கணும், வேலை ஸ்ட்ராங்கான வார்டிங் தான் கொடுத்துட்டு போனது அந்த அரசுக்கு. அப்ப அந்த IMF ஃபண்டுகள் இல்லாட்டி இப்ப வர டூரிசம் இதால ரெமிட்டன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வந்து இருக்கிறபடியா கண்ட்ரி வந்து ஓடிக்கொண்டு இருக்குது. இப்ப இன்னும் அந்த ரீபேமெண்ட் வரையில இப்ப இவைக்கு அந்த பக்கத்தாலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. மற்ற யூரோப்பியன் யூனியன் GSP பிளஸ் அழுத்தங்களால் இவர்கள் விட்டுருக்காங்க. முற்றுமுழுக்க நான் சொல்ல இல்லை. இப்ப அவர்களுக்கு ஹாட் லைன் இருக்குது.
மற்றபடி நாங்கள் ஒத்துழைக்க தயாராக தான் இருக்கிறோம். அவர்கள் இப்ப சாமியன் என்றால் இப்ப இந்த மாகாண சபையை பொறுத்த வரைக்கும் இப்ப கஜேந்திரகுமார் கூட நீங்கள் போய் சேர்ந்த கூட்டணி என்ன சொல்லுதுன்னா, இவையெல்லாம் கொஞ்சம் அரசியல் தெரியாத ஆட்கள், நாங்கள் இவைக்கு அரசியல் படிப்பிச்சு இவைக்கு இந்த மாகாண சபை வந்து கெட்ட சாமான், நீங்கள் இது இந்த ஆரம்ப புள்ளியா கூட எடுக்கக்கூடாதெல்லாம் அறிவுரை சொல்லி உங்களை சேர்த்துன்னு சொல்லினா கூட்டங்கள்ல. சர்வேஸ்வரன் அதுக்கு முரணா சொல்றார், அப்படி இல்லையண்டு. இதுல உண்மையிலேயே எது உண்மை? இல்ல இது இந்த அரசியலுக்காக இந்த பத்திரிகை பத்திரிகைகள் சொல்லல, அந்தந்த கட்சிகளோட உறுப்பினர்கள்லாம் சொல்லி அதான் அந்த உறுப்பினர்கள் அவர்கள் தங்கட. ஆனால் மாநசபை தேர்தலில் அவர்களும் போட்டி போடுவார்கள் தமிழ் தேசிய முன்னணியும். இப்ப நாங்க அரசியல் தீர்வு இல்லை என்பது நாங்கள் எல்லாரும் தான் சொல்றோம், மாநசபை எங்கட அரசியல் தீர்வு இல்லையா. ஆனா நாங்கள் என்ன தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வரோம், டெலோன் டைம் எங்கட தொடக்க புள்ளின்னு சொல்லினோம். அரசியல் யாப்பில இருக்கிறது, இந்த பொலிட்டிக்கல் ஸ்ரீலங்காண்ட அரசியல் யாப்பில இருக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இப்ப அதுதானே பிரச்சனை. இப்ப அது அரசியல் தீர்வா, ஆரம்ப புள்ளியா, கடைசி புள்ளியா, தொடக்க புள்ளியான்ற பிரச்சனை இருக்கிற. இப்ப எங்களுக்கு அரசியல் சாசனத்துல இருக்கிற ஒரே ஒரு இது இந்த 13ஆம் திருத்த சட்டம். இதை மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண இல்லை. இப்ப கஜேந்திரகுமார் ஆக்கள் அதை நடத்தும் கொண்டே கேட்கல, அவன் வேறு யாரும் வந்துருவாங்க ஜெய்சங்கரோட அவன் வந்து இந்த 13ஆம் திருத்தத்தையோ மாகாண சபையோ கேட்கலன்னு தான் சொல்லினான். தங்களுக்கு அது வேண்டாம் தரப்பு இதுவரை காலத்துல எந்த கட்சியோடையும் நாங்கள் சேர்ந்து இப்ப இந்த முறை வந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு ஒரு கூட்டுக்கு வந்தவர் தானே. அதனுடைய அரசியல் எல்லாம் என்ன மாற்றங்களும் நடக்கும். அதனுடைய நீங்கள் அதை பற்றி பயப்படல. மாநசபை தேர்தல் இப்ப எங்களுக்கு கஜேந்திரகுமார் போய் சொல்றாரு, இப்ப நீங்கள் உங்களுக்கு அரசியல் படிப்பிச்சது போய் தானே. அப்ப அந்த வார்த்தை பிரயோகங்களுக்குள்ள நான் சொற்சிலம்பங்களுக்கு வேற இல்லை. இப்ப இருக்கிற எங்களுக்கு பிரச்சனையை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்றது, அதை ஹேண்டில் பண்றதுக்கு இருக்கிற இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வைக்கணும். இந்த ஏண்டா இவர்களுக்கு எந்த தென்னிலங்கை கட்சிக்கும் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த விருப்பம். அவர்கள் இந்த லாங் டேர்ம் அவர் என்ன யோசிக்கணும்னா, இந்த மாகாண சபையால அப்புறம் வடகிழக்க மர்ச் பண்ணி இது ஒரு சுயாட்சியா போய் இது ஒரு நாடு பிரிஞ்சிருமன்ற ஒரு பயப்பிராந்தியில தென்னிலங்கை இருக்குது. மற்ற அவைட்டு ஒரு சீக்ரெட் பிளான் ஒன்று இருக்கு, 25% குடியேற்ற திட்டத்தை வடக்கு கிழக்கில் செய்யணும். செய்தால் தான் இந்த இனிவரும் காலங்களில் இப்படி இந்த ஆயுத போராட்டம் ஒன்று. இது ஒரு சீக்ரெட் பிளான். இது ஒரு இந்த ஆட்சியல் மாறும். ஜேவிபி வரும், யூஎன்பி வரும், எஸ்ஏபி வரும். ஆனால் ஸ்டேட்டின் பாலிசி மாறாது. இப்போ ஸ்டேட்டின் பாலிசி வந்து இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தக்கூடாது, இந்த பவர்களை எடுக்கணும், இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஹாஸ்பிட்டல் இப்போ மென்னார்லேயே அந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனை நாங்களை பொறுத்தளவில் மாகாண சபைக்குலாம் அந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டல் யாழ்ப்பாண டீச்சிங் ஹாஸ்பிட்டலை தவிர மிச்சம் முழுக்க மாகாண சபையின் அதிகாரத்தில் இருக்கும். அந்த மாவட்ட நீதிமன்றங்கள் இப்படி கணக்க சீக்கிரம் ஒவ்வொரு சந்திரிகாந்த அரசு, பிரேமதாசாண்ட கவர்மெண்ட், இவை இந்த திவனுமர் மைந்தாண்ட ஒவ்வொரு மாறி மாறி இதுல இருக்கிறத எடுத்ததொழிய இவர்கள் இதுவரையில அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த எலெக்ஷன் நடத்தணும் இருக்கு. இப்ப இவங்க வேற 230 விட கூட உள்ள ஒரு கவர்மெண்ட் இது. அப்ப இவர்களுக்கு ஒரு இது இருந்தால் இதை அன்றைக்கு சாணகியன் கொண்டு வந்து அந்த பில்ல பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணிட்டார். அப்ப இதுவரையில அந்த பில் வந்து ரீடிங் வரையில அது வாக்கெடுப்புக்கு வந்தா ஈஸிவே இல்லை. அவை எங்கடைய ஆதரவே தேவையில்லை. அவையாலே அவை இந்த புஷ்பனத்தானே எடுக்கணும். ஏன்னா சுமந்திரன் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தால தானே அது மாநசபை தேர்தல் நடக்காம இருக்கு. இவ்வளவு சுமந்திரன் திருப்பி கடைசி நேரத்துல கொண்டு வந்தார். பட் கடைசி நேரத்துல கொண்டு வந்து அதுக்கு ரணில் ஆதரவு எங்களோட கதைச்சு ஓகேன்னு இருக்கிற நேரத்துல டக்கண்டிவர் சஜித்த ஆதரவு என்று சொன்ன உடனே அடுத்த நாள் அவர் பார்லிமெண்ட்ல நாங்கள் செய்யறெல்லாம் செய்து போட்டு அவன் செய்யலன்றது அதனால இல்லைன்னு சொல்ல இல்லை. அது மாதிரி திருப்பி இப்ப அதே பில்ல தான் சாணக்கியன் கொண்டு வந்து அன்றைக்கு நினைக்கிறேன் போனவங்களாம் நினைக்கிறேன் சாணக்கியன் கொண்டு வந்து திருப்பி அதே பில்ல என்ன இப்ப சுமந்திரன் பார்லிமெண்ட்ல இல்லை தானே. அப்ப சாணக்கியனோடாக அது திருப்பி சப்மிட் பண்ணப்பட்டது. ஆனா இதுவரையிலே அது அன்றைக்கே நினைச்சிருந்தா செய்திருக்கலாமே என்றால் நீங்கள் இந்த மாநசபை தொடர்பாகவும் இந்த கூட்டு தொடர்பாகவும் உங்களுடைய அபிப்பிராயம் அதை கேட்டுக்கொண்டு நாங்கள் அடுத்த நீங்கள் இதை அவதானிச்சீர்கள் என்றால் இந்த மாகாண சபை தொடர்பாக நாங்கள் பேசிக்கல ஒரு சாரர் வராதுன்றதை வச்சு கொண்டுதான் அந்த விவாதம் போகுது. இப்ப உதாரணத்துக்கு கஜேந்திரகுமார் தலைமையிலான கட்சியோட உறவுகளை வச்சிருக்கிறவன் இந்த 13ஆவது திருத்தம் தொடர்பாக கஜேந்திரகுமார் நிலைப்பாட்டோட இவ எவ்வளவு தூரம் கிட்ட நிக்கணும் என்று இவையில என்ன சொல்ல பார்க்கணும் என்றால் கஜேந்திரகுமார் இன்றைக்கு ஒரு முடிவெடுப்பர்,
அப்ப நீங்க சொல்லுவீர்கள் அவர் ஓகே இப்ப திருந்திட்டார் ஆனபடியா நாங்கள் அவரோட கூட்டு போறோம். நாளைக்கு அவர் மாறினா அவர் சொல்லுவார் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது, அது கட்சி பிரச்சனை. இதுதானே தமிழக கட்சிக்கு நடக்குது. இபிடிபிய துரோகியல் எல்லாம் சொல்லி போட்டு இன்றைக்கு அவையலோடு ஒரு இணைப்புக்கு போகக்கூடும் என்றால் உங்களுடைய அரசியல் எது நிரந்தரமானது எது தற்காலிகமானது? உங்கள்கிட்ட எந்த கொள்கையிலையும் நிரந்தரமான ஒரு இறுக்கமான பிடிப்பு இல்லை. நீங்கள் எதையுமே விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறீர்கள். இங்க முக்கியமானது என்னன்னா தமிழ் அரசியல் இன்றைக்கு பிளவுபட்டு போகுது. தமிழ் அரசியல்ல இருக்கிற ஒரு சாரர் தமிழரசு கட்சியை இதோட முடிச்சிட வேணும்ன்றதுல வலு கவனமாக இருக்கணும். அதுக்கு வாய்ப்பாத்தான் இபிடிபியோட தமிழரசு கட்சி உள்ளூராட்சி சம்பந்தமாக நெருக்கமா போனதை வச்சுக்கொண்டு இதே காரணத்தை வச்சுத்தான் இன்றைக்கு செம்மணி நிகழ்வுகளும் நடந்திருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் தமிழ் அரசியல் தமிழ் மக்களை காப்பாற்ற போகல, பதிலாக தமிழ் அரசியல்ல தோற்று போன சக்திகள் தமிழரசு கட்சியை இதை சாதகமா வச்சு தோற்கடிச்சு புது அரசியலுக்கு தாங்கள் தலைமை தாங்கலாம் என்று கனவு காணினம். தமிழ் மக்கள் தொடர்ச்சியாகவே இந்த நாசகார சக்திகளை தோற்கடிச்சு கொண்டே இருப்பினும் இவையும் மாறி மாறி படுக்கைய மாற்றி கொண்டிருப்பினமே தவிர இவர்களால ஒரு அடி கூட முன்னுக்கு வைக்க இயலாது. சார், இப்ப இதுல இந்த மன்னார்ல உங்களுடைய நகர சபைகளை அமைச்சதுல பிரதேச சபைகள்ல அமைச்சதுல இபிடிபியுடைய ஆதரவை பெற்றிருக்கிறீங்களா நீங்க? இல்ல நானே அங்கால பக்கத்துல இபிடிபி இதெல்லாம் தனியா யாழ்ப்பாணத்துக்குள்ளான் அங்கால இருக்கிறது என்பிபியும் மற்றது ஆதரவை பெற்றிருக்கீங்களா? தமிழரசு கட்சிக்கு நாங்கள் இங்க மெட்டிகலோல சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம், ட்ரிங்கோல சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இங்க வந்து என்னன்னா சார்ல்ஸ் நிர்மலானோட தமிழரசு கட்சி எங்களோட தலைமைப்படம் எங்களோட ஒன்று கதைச்சு கொண்டு இருக்க. நான் நினைக்கிறேன் சார்ல்ஸ் நிர்மலா அதை பற்றி நினைக்கிறேன் இந்தியான் கால கதிரில் கிளியர் ஆகியிருந்த இவர் வந்து எங்களோட ஒரு கூட்டுக்கு நாங்கள் கதைச்சு கொண்டிருக்க தலைமைப்படமும் அவைந்த தமிழரசு கட்சியின் தலைமைப்படமும் எங்களை இதுல இருந்து இந்த சீன்ல அகற்றி நாங்கள் சில இடங்களை எப்படி தவிசாளர் அவைக்கு தவிசாளர் என்றா எங்களுக்கு உப தவிசாளர் என்றா இதை இல்லாம ஆக்குறதுக்காக பின்பக்கத்தால வேற கட்சிகளோட இவர் எடுத்த ஒரு இந்த மாவட்ட தலைவர் சார்ல்ஸ் நிர்மலான் எடுத்த இதுதான் இந்த மன்னர்ல நடந்த பிரச்சனை. அது அவன் தலைமைப்படத்துக்கே கிளீனா தெரியும். தமிழரசு கட்சியின் தலைமைப்படத்துக்கு தமிழரசு கட்சியின் தலைமைப்படம் கொடுத்த ஓர்டர்களை மாவட்ட தலைமைகள் அதை கேரி அவுட் பண்ணல. அதுதான் இங்கத்தே பிரச்சனை. நாங்கள் யாழ்ப்பாணத்திலேயும் இந்த இபிடிபிட்டே போது நாங்கள் திருப்பி கேட்டாங்க எங்களுக்கு டெபுட்டி மேயர் நீங்கள் மேயர் வச்சுங்க அவங்களாம் வேற கூட எடுத்தபடியா நீங்கள் அப்ப எங்கள்கிட்ட வேற கொடுக்கக்கூடாது, இந்த டெபுட்டி மேயரையே கொடுக்கக்கூடாது என்ற இதுக்காகத்தான் போய் இபிடிபிட்ட போய் தான் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை இன்றைக்கு செம்மணியில வந்து நிற்குது. அப்ப இதுக்கு நாங்கள் தமிழரசு கட்சியை நாங்கள் தொடர்ந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இது நாங்கள் திருப்பி சொல்றோம். கஜேந்திர மேரன் சொன்னது எங்கட கூட்டுன்னு சொன்னது இது தமிழரசு கட்சிக்கு எகெயின்ஸ்டான கூட்டு அல்ல. நாங்கள் தொடர்ச்சியை நாங்கள் அந்த காலத்துல இருந்து இஎன்எல் திருப்பி சொல்றோம். நாங்கள் தமிழ் இனத்தை ஐக்கியமாக கொண்டு போய் அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட பவர் இல்லாட்டியும் எங்கள்கிட்ட இருக்கிற பவரப்பா வச்சு நாங்கள் டிஎன்ஏ கடைசி மட்டும் வச்சிருந்தோம். அப்புறம் டிடிஎன்ஏ உருவாக்கி வச்சிருந்தோம். தொடர்ந்தும் அப்ப நாங்கள் கஜேந்திர மேரன் கழிக்கிறோம், தமிழரசு கட்சியோட கழிக்கிறோம். இந்த கஜேந்திர மேதரப்பு இப்ப இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகுதான் ஓரளவு ஒற்றுமைக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகும் நாங்கள் தமிழரசு கட்சியோட திருப்பி கதைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த உள்ளூராட்சி சபை அமைக்கிறதுக்கும் நாங்கள் மனித புதைகுழிகளை தோன்ற இந்த விஷயத்திலேயே நாங்கள் ஒற்றுமைப்படையலாண்டா நாங்கள் வேற எங்க போய் ஒற்றுமைப்படுவோம்? நாங்கள் இப்ப ஸ்ரீதரன் தனியை கொண்டே ஒரு லெட்டரை கொடுக்குறாரு எங்க ஆணையாளருக்கு கொழும்புல கொடுத்தாரு. நீங்கள் அதை பாத்தீங்களோ தெரியாது. உண்மையிலே நாங்கள் திருப்பி நாங்கள் கஜேந்திர மேரன் அதோட எங்களோட கட்சி நாங்கள் எந்த அரசியல் தீர்வு கொண்டு வரையில நாங்கள் எங்களோட தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒரு கோரிக்கையை வைக்கணும் டெலோ கடுமையா பாடுவார். அதில் கஜேந்திர மேரம் நான் பாராட்டணும். அவரும் அதில் ஒரு கோரிக்கை வைக்கணும். நாங்கள் எல்லாம் நியாயமான விட்டு கொடுப்பு இந்த உள்ளூராட்சி தேர்தல் எல்லாம் அவர் நியாயமான விட்டு கொடுப்புகள்ல செய்தவர். தங்களுக்கு அதிகாரம் இல்லாத அவைக்கு 4 சபையெல்லாம் அவர்களுக்கு ஆகக்கூட மெம்பர்ஸ் எல்லாம் மற்ற இடங்கள்ல நீங்கள் ஆட்சி அமைங்கோன்றதுல ஆள் நியாயமா விடாது. நான் போய் சொல்லல. இப்ப அவர்
இவர் மற்ற கஜேந்திரன் என்ன இது சொன்ன அது இல்லை. தலைவர் எங்களுக்கு உத்தரவாதம் வந்தவர் தன் பருத்துறை, சாவச்சேரி, மயிலோடுதுறை, மற்ற வேற இன்னொரு நாளை தவிர மற்றதெல்லாம் அவர் நீங்கள் என்ன மாதிரி ஆட்சி அமைக்க போறீங்களோ அதுக்குரிய இதுகளை அவர் விட்டு கொடுப்ப செய்தவர். அப்ப நாங்கள் மன்னார்ல எங்களுக்கு இருந்தபடியே மன்னார்ல எங்களோட தலைவர் செல்வம் அடைக்கலாம் தான் நாங்கள் டீல் பண்ணோம். நாங்கள் அப்ப தமிழரசு கட்சிக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து சுமந்திரன் சட்டபூர்வ இப்பத்தேன் இது சட்டபூர்வம், இது சுமந்திரனும் சிவஞானம் ஐயா நாங்கள் கதைச்சு. அப்ப அவர்களுக்கு தெரியும் நீங்கள் சுமந்திரன் ஐயா விட்ட நீங்கள் கேட்டீங்க என்றால் அவர் சொல்லுவார் இல்ல செலவு புல விட்டதா இல்லையாண்டு, ட்ரிங்கோலியா இல்லது எங்கேயாண்டு. நாங்கள் பட்டிக்கலோல சாணக்கியன்ட்ட எங்களோட கழிச்சு நாங்கள் ஸ்ட்ரிக் ஆர்டர் கொடுத்தது எங்களுக்கு டெப்டி மேயர் தடை சொல்லி மற்றோட சபையில அங்கால பக்கம் எல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணினாங்க. அப்ப செலவை பொறுத்தளவு நாங்கள் நீதியா தான் நடந்தாங்க. நாங்கள் மற்றாக்களை சேர்ந்து தமிழரசு கட்சியை விழுத்தோணுமோ அல்லது காங்கிரஸை விழுத்தோணுமோன்றது நோக்கம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஐக்கியமாக அரசியல் ஒரு தீர்வொண்டு வர மட்டும் இந்த எல்லா கட்சிகளையும் ஐக்கியமா வரணும்ன்றதுல நாங்கள் பல விட்டு கொடுப்போம். அன்றைக்கு புலியோட போய்க்கலாம் இதான் சொன்னது பயத்துல போட்டுட்டோம். அது அன்றைக்கு நாங்கள் விட்டு கொடுப்போம். மாறி நாங்கள் அடிவிட்டு கொண்டு இருந்தோம்னால் அரசியல் தீர்வு தான் எல்லாம் போகும். அப்ப நாங்கள் நீங்கள் விட்டு கொடுக்கணும், பேச்சுவார்த்தை நடத்தணும் என்றால் நாங்கள் எதிரியோட தான் நாங்கள் விட்டு கொடுப்புகளை செய்து ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும். இலங்கை அரசாங்கத்தோடு தான் நாங்கள் விட்டு கொடுப்புகளை செய்து நாங்கள் எங்களது தமிழ் கட்சிகள் தங்களுக்குடைய விட்டு கொடுப்பதிலேயே பாரிய பிரச்சனையா இருக்கு. சிவலிங்கம் தோழர், இதுதான் உண்மை. மேல கட்சி ஒன்று இல்லை. தமிழ் பிரதேசங்கள்ல குழுக்கள் தான் இருக்குது. ஒரு குழுவுக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கிறார், ஒரு குழுவுக்கு செல்வம் அடைக்கலன் இருக்கிறார். இப்படி ஒரு குழுக்கள் தான் இருக்குது. ஏன் நான் குழுக்கள் என்று சொல்றேன் என்றால், நாடு முழுவதும் கட்சி கிளிகளை வச்சு அங்கத்தவர்களை தெரிஞ்செடுத்து அவர்கள் மூலமாக தேர்தலை நடத்தி மாநாடு நடத்தி அப்படி உத்தியோகஸ்தர்களை தெரிவு செய்கிற ஒரு ஒழுங்குமுறை இருந்தால் அதை நாங்கள் கட்சி என்று சொல்லலாம். பதிலாக 10 பேரை வச்சுக்கொண்டு 10 பேர் அங்கத்தவர், அதுல 4 பேர் குடும்பக்காரர், அதை வச்சுக்கொண்டு கட்சி என்ற பேரில ஒரு தொகை கட்சிகள் இருக்கு. நாங்கள் என்ன செய்யறோம்னா 10 கட்சிகள் கூட்டணி பேப்பர்ல போடுறது 10 கட்சின்னா ஏதோ 10,000 பேர் சேர்ந்த மாதிரி காட்டுறது. தமிழ் மக்களை தொடர்ச்சியா பிளவுபடுத்துறதும் தமிழ் மக்களுடைய அரசியல் இலக்கை அடைய முடியாமல் இருக்கிறதுக்கும் காரணம் தமிழ் பிரதேசத்தில இருக்கிற குழுவாதம் தான். இந்த குழுக்களுக்கு இடையில அரசியல் நோக்கம் எதுவும் இல்லை. அதிகாரத்தில குந்தி இருக்கிறது தான் அதனுடைய நோக்கம். தமிழ் மக்கள் தொடர்ச்சியாவே இந்த குழுக்களை தோற்கடிச்சு கொண்டு வருகிறோம். அதால தான் நாங்கள் தலைகளை பற்றி தான் கதைக்கிறோமே தவிர கொள்கைகளை பற்றி கதைக்கல. உதாரணத்துக்கு நீங்கள் கேட்கிறீர்கள் இவைகள் என்னத்தில உடன்பாடு காண்றேன். அவைகளுக்கு ஒவ்வொரு தலைமை இருக்குது. அந்த தலையை விட்டுட்டு அவை வராயினும் அப்ப என்ன நீங்கள் ஒற்றுமை ஏற்படுத்துவீர்கள்? தமிழ் மக்கள் மத்தியில இந்த குழு அரசியல் ஒரு சாபக்கேடா இருக்கும் வரையும் தமிழ் அரசியல்ல நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறாது. ஆனபடியா தமிழ் மக்கள் முற்றாக இந்த குழுவாத அரசியல், இந்த தனி மனுஷர்களை கட்சியா காட்டுற அலுவலர்கள் எல்லாத்தையும் தமிழ் மக்கள் முற்றாக நிராகரிக்கும். இப்ப இன்னும் ஒரு தனியால் தனிக்கட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சொல்றார், அந்த 2009 யுத்தத்துல 3 லட்சம் பேர் கொல்லப்பட்டதாக. இல்ல இந்த இவ்வாறான பொய் மூட்டைகள் இருக்கிற உண்மையையும் இல்லாமல் ஆக்கி போடும்ன்றது அந்த விளக்கம் இல்லையா இவர்கள்? இல்ல மேடம், இதுல சிவலிங்கம் ஐயா கருத்தை சொல்லணும். இது ஒரு குழுவாதம் இவர் சொல்றாரு. அவர் மற்றது கட்சிகள் கட்டமைப்பு இல்ல, மாநாடு நடத்தல. எங்கட தெலவை பொறுத்தவரையில 2 வருஷத்துக்கு ஒருக்கா மாநாடு நடக்குது. ஒவ்வொரு மாவட்ட கிளைகள் இருக்குது. அண்மையில கூடி நாங்கள் எங்கட சென்ற கமிட்டி கூடினது இந்த ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டாங்க. இவர் அதை பார்க்கல போட்டாக்கு எங்கட ஒவ்வொரு மாவட்ட கிளைகளும் ட்ரிங்கோல எங்கட மாவட்ட கிளையும் கோதாசனும் அங்க கதைச்சு ட்ரிங்கோல எங்கட இன்றைக்கு மன்னார்ல யாழ்ப்பாணத்துல நாங்கள் கோப்பாயில சபையை பிடிச்சிருக்கோம். அப்ப எங்களுக்கு அங்க இல்லாம எங்களுக்கு சபையை நாங்கள் நிர்வகிக்கிறோம். சொல்ல வந்தேன் என்றால் உங்களுக்கு பரந்த அளவிலான ஆதரவு பரவலாக இல்லை. ட்ரிங்கோல இருக்குது, சொல்றாரு. ட்ரிங்கோல எங்களுக்கு இருக்குது, பவனியால இருக்குது, மன்னார்ல இருக்குது,
முல்லைத்தீவுல இருக்குது, யாழ்ப்பாணத்துல இருக்குது. வேற எங்க நாங்கள் தென்னிலங்கை கட்சி இல்லையே, நாங்கள் வடகிழக்கு இணைந்த கட்சி தானே. நான் இன்னொரு கேள்வி கேட்கலாமோ? நீங்கள் திருவோணமலையில எந்த பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துறீர்கள்? திருவோணமலை பெரிய மாவட்டம். திருவோணமலையில 4 சபையில ஒரு சபையில எங்களை ரிஜெக்டட், மிச்சம் 3 சபையில எங்களுக்கு. நான் கேட்கிறேன் என்னன்னா, இவ்வளவு வாக்குகளை நீங்கள் அந்த 4 மாவட்ட பிரதேசத்தில எடுத்தீங்க. கடந்த தேர்தல்ல நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள், கடந்த தேர்தல்ல என்னத்துக்காக கேட்கிறேன்டா, நீங்கள் தொட்டு காட்டலாமே தவிர கலைக்க விட்டா தெரியும் என்ன. நீங்கள் எங்கட இதெல்லாம் ரீட் பண்ணாம கலைக்கிறீங்க. நான் கூட டிபிசி பாட்டிலையும் பார்த்தேன்னா, நீங்கள் மற்ற கட்சிகள் இதில் ஒன்றே வாசிக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஊடக விமர்சகர் என்றால் சகல கட்சிகளையும் போய் வாசிச்சு தான் நீங்க விமர்சனம் செய்யும். ட்ரிங்கோவில கோதாசனுக்கு அடுத்ததா 2வது ஓட்டு எடுத்தது எங்கட செலோ கட்சி சட்டத்திறன் 10,000 ஓட்டு எடுத்தவர். வேணுமெண்டா நீங்க எலெக்ஷன் கமிஷன் இதுல போய் வெப்சைட்ல பாருங்க, எங்கட எம்பி தான் 2வது 10,000 ஓட்டு எடுத்தவர் இந்த கடந்த முடிந்த தேர்தல் 2வது. இப்ப இந்த அர்ஜுனா 300,000 பேர் படுகொலை செய்யப்பட்டேன்னு சொல்றார். என்னுடைய கேள்வி என்னன்னா, நாங்கள் பொய்களை சொல்லி இருக்கிற உண்மைகளை அழிக்க போறோமா, அல்லது என்ன நடந்ததுன்னா உண்மைகளை பற்றி கேட்க போறோமா? இல்ல, அர்ஜுனா இதுக்காக நான் அவர் ஒரு ஒன் மேன், இது இப்ப இவர் சொல்ற இது அவர் ஒரு ஒன் மேன், அவருக்கு வேற பிரதிநிதித்துவம் இல்லை. நான் உங்களுக்கு முதலே சொன்னான், இவரால வடக்கில இவர் உள்ளூராட்சி தேர்தலில் கேண்டிடேட்டா போடலாது, ஏன்னா அந்த கட்டமைப்பு இல்லை. அப்ப அது அவருக்காக நான் பதில் சொல்ல இயலாது. ஆனால் ஆணையாளர் இன்றைக்கு விசிட் பண்ணியிருக்கிறார். மற்றது கணக்க தகவல்கள் ஏற்கனவே திரட்டப்பட்டு எங்களால் கொடுக்கப்பட, நாங்கள் கொழும்பில் இருக்கிற ஐநா பிரதிநிதிகளோட கணக்க இது, நான் அதில் பற்றி கதைக்க விரும்பவில்லை. கணக்க இதுகளை நாங்கள் மாத்திரமில்லை, கஜேந்திரோமர், சுமந்திரன், தமிழிசை கட்சி தரப்பு, நாங்கள் அவைகளுக்கும் எங்களோட இதுகள் அறிக்கைகளை கொடுத்து கொண்டான் இருக்கிறோம். அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் எங்களோட தொடர்பு, அதில் நாங்கள் பிரஸ் இதழுக்கு விடுற இல்லை. மற்றது ஒவ்வொரு கூட்டங்களுக்கு முன்னமும் இந்த யுஎன்ஹெச்ஆர் சுவிஸ் இதுல இருந்து இந்த தரப்பு எங்களோட ஜூம் மீட்டிங்ல, அதில் நாங்கள் தனிய தெலோ மாத்திரமில்லை, நாங்கள் எங்களோட தரப்புல பிரேமச்சந்திரன், மற்றது சித்தார்த்தன், அந்த நேரம் இவர் விக்னேஸ்வரனும் எங்களோட கூட்டுக்கேர் கேட்கல, நாங்களும் ஜூம் மீட்டிங்கில் அவர்களுக்கு நாங்கள் இங்க இதுகளை சொல்றது, இங்க இதுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அது மாதிரி சுமந்திரன் நினைக்கிறேன் நேரடியா போறவர் நினைக்கிறேன். அது மாதிரி கஜேந்திரோமர் அவர் அந்த நேரம் எங்களோட கூட்டில இருக்கல, அவருடைய தொடர்பு எல்லாரும் போய் காய்க்கிறது நல்லது. என்னுடைய கேள்வி என்னன்னா, இன்றைக்கு டெக்ஸ்ட் புக் ஜெனோசைட் என்று சொல்லி ஒரு இனப்படுகொலையை எப்படி நடத்துறது என்றது காசாவில் தினம் நடந்து கொண்டிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்துக்கு சென்று நெத்தன்யாகு படுகொலை செய்கிறார், அவர் ஒரு போர் குற்றவாளி என்றும் நீதிமன்றம் தீர்த்திருக்கு. இந்த தீர்ப்புகள் எதையுமே நீங்கள் சொல்கின்ற இந்த தமிழ் கட்சிகள் சொல்கின்ற சர்வதேசியம் கண்டுகொள்ள இல்லை. மற்றது தமிழீழ விடுதலை புலிகளை அழிக்கிறதுல இந்த சர்வதேசம் நீங்கள் சொல்ற இந்த இணைத்தலைமை நாடுகள் பச்சை கொடி காட்டித்தான் விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டார்கள். அந்த 2009 படுகொலையில இலங்கை அரசாங்கத்துக்கு எவ்வளவு யுத்த குற்றச்சாட்டு இருக்குதோ அதே அளவு குற்றச்சாட்டு இந்த சர்வதேச நாடுகளுக்கும் நீங்கள் யார்கிட்ட நீதி கேட்கிறீங்களோ அவையிட்டையும் இருக்குது. இதுகள்ல இருந்து நீங்கள் என்ன வருமென்று எதிர்பார்க்கிறீங்க? காசாக்கு கிடைக்காத நீதி சவுத் ஆப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தில் போய் கொண்டு குற்றஞ்சாட்டி முத்திர குத்தினா பிறகு கிடைக்காத நீதி உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, காசாண்ட பிரச்சனை நீங்க எடுத்தீங்கன்னா அங்க பிஎல்ஓ ஹமாஸ் இதை பற்றி நான் உங்களுக்கு விளக்குறேன். பிஎல்ஓ ஹமாஸ் இஸ்ரேலை நாங்கள் அங்கீகரிக்கவே இல்லை என்றைக்குல அங்கே ஒரு ஏப்ரகாம் அக்கோர்ட் தான் சர்வதேச யூரோப்பியன் யூனியன் அமெரிக்கா எல்லாத்தாலையும் அக்செப்ட் பண்ணப்பட்ட இது ஏப்ரகாம் அக்கோர்ட். அந்த ஏப்ரகாம் அக்கோர்ட்டுக்கு பிஎல்ஓ இணங்கினது, ஹமாஸ் இணங்கு. அப்ப அந்த பிரச்சனையை அது ஒரு டீப் பிரச்சனை. அப்ப அதாலாம் அங்கே இந்த இது பிரச்சனை இழுபட்டு கொண்டு போகுது. ஹமாஸும் பயங்கரவாத அமைப்பாக சர்வதேச நாடுகளால் தடை செய்யப்பட்டது, விடுதலை புலிகளும் பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது 2 அமைப்பையும் விடுவாங்க. இப்ப நடந்தது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இனப்படுகொலை நடத்தி கொண்டிருக்குது. அதுகளை இவர்கள் கண்டுகொள்ள இல்லை. உங்களை எல்லாம் கண்டுகொள்றதுக்கு என்ன தேவை இருக்குது? என்ன நம்பிக்கையோட செயற்படுறீங்க? இல்ல, சில அரசியல் அங்க சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு எங்களை இது ஆதரவுகள் தேவை. அங்க ஜியோ பொலிட்டிக்ஸை நாங்கள் அதுல வார எங்களுக்கு சாதகமான இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் மூவ் பண்ணோம். இப்ப நீங்கள் அந்த நேரம் முள்ளிவாய்க்கால் பிரச்சனைக்கு
அன்றைக்கு நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன்டா, அன்றைக்கு ராஜீவ்காந்தி படுகொலை நடந்திருந்தால் முள்ளிவாய்க்கால் இது நடந்திருக்காது, இந்தியா விட்டுருக்காது. ஆனபடியா நீங்கள் அந்த ஜியோ பொலிட்டிக்கலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மூவ் பண்றோம். அதுக்கு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரியான காய் நகரத்துல இன்றைக்கு இந்த அரசு இன்றைக்கு நீங்க நினைக்கிறீங்களா அரசு என்ன தன் திறந்த மனப்பான்மையோட விட்டுருக்குது வேற, அல்லது இன்றைக்கு என்னத்துக்காக இன்றைக்கு இவ்வளவு தூரம் இன்றைக்கு இந்த அரசியல் இதே தீர்வை கொடுக்கணுமென்ற இதாவது சிந்தனை இருக்குது. தென்னிலங்கை கட்சிகளுக்கு கண்டால் என்ன தமிழ் மக்கள் இறங்கியா? இன்றைக்கு சர்வதேச அழுத்தத்தால் இன்றைக்கு இந்த அரசியல் பிரச்சனை வச்சு கொண்டிருக்கிறோம். யுஎன்ஹெச்சிஆர்ல என்னத்துக்கு வச்சு கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு எங்க சர்வதேச அழுத்தம் ரத்தமும் சதையும் ஓடைக்க இல்லாத அழுத்தம் இப்ப வந்துட்டுதா இல்ல. இன்றைக்கு இப்ப அண்மையில நடந்த யூகே 4 பேரை பேன் பண்ணியிருக்கு. அப்ப அதுகள் நாங்க புலம்பெயர் அமைப்புகள் சில செய்து கொண்டிருக்குது, அங்க கனடால செய்யப்பட்டிருக்குது. அப்படியான சில இதில் அழுத்தங்களை நாங்கள் இப்படியான இந்த சில பிடியல் இன்றைக்கு இந்த அரசுக்கு 2 லோக் தான் இருக்குது. ஒன்று இந்த யுஎன்ஹெச்சிஆர் தீர்மானம், அடுத்தது இந்த 13ஆம் திருத்தம். இந்த ரெண்டும் இல்லாட்டி இன்றைக்கு அவர்கள் அந்த குடியேறு திட்டத்தை எல்லாம் செய்து இந்த பவனியா ட்ரிங்கோ ஓரளவு பறி போயிட்டு, அம்பாரம் முற்று முழுக்க போயிட்டு, பர்டிகுலர்ல மயிலத்தனை மாட்டுல மயிலத்தனை அதுல அந்த விவசாயிகளை எழுப்பி அங்க குடியேறு திட்டங்கள் நடந்து எழுப்புறது குடியேறதை விடுங்க. இப்ப யாழ்ப்பாணத்துல 16 லட்சம் பேர் இருந்திருக்கணும், 8 லட்சம் பேர் தான் இருக்கிறோம். அதே மாதிரி ஏனைய மாவட்டங்கள்லயும் கைவிட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறோம் சார். தலைமைகள் வந்து நாடு அந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய விடுவது இல்ல அபிவிருத்தி செய்யறதுக்கு தான் நாங்க சொல்றோம். மாகாண சபைக்கு எஃப்டிஏ பவரை தான் டயஸ்பரா வந்து ரெடியா இருக்கு. நாங்க டயஸ்பராவோட காய்ச்சி டயஸ்பரால எத்தனையோ பேர்கள் இன்வெஸ்ட் பண்ண இருக்கணும். இவர்கள் மாகாண சபையை நடத்தி தேர்தலை நடத்தி மாகாண சபைக்கு இன்றைக்கு உங்களுக்கு பலமுறை நான் சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டாலினோ அல்லது அவர்கள் எந்த ஸ்டேட்டும் எந்த யூரோப்பியன் எந்த கண்ட்ரிலையும் போய் எந்த கம்பெனியோட டீல் சைன் பண்ணலாம், எந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, இங்க ஜாப் கிரியேஷன் நடக்கும். இதுகள் அப்படியான பவர்களை எங்களுக்கு தராமல் யார இழுத்தடிச்சு முந்தி சீஃப் மினிஸ்டர் நிதியத்தை நடத்த விடாமல் இந்த அரசு தானே தடுத்து கொண்டிருக்குது. அப்ப நீங்க அதை பற்றி கேட்கிறீங்க. அந்த மாகாண சபையிலேயும் இதே பிரச்சனை, இந்த விக்னேஸ்வரன் இந்த தமிழிசை கட்சி உள் பிரச்சனையால அதே பிரச்சனை இதுதான் சொல்றேனே. இந்த தமிழிசை கட்சி அன்றைக்கும் விக்னேஸ்வரன் வர்சஸ் மந்திரன் பிரச்சனையெல்லாம் அந்த மாகாண சபையில ஆளுங்கட்சியும் நாங்கள் எதிர்கட்சியும் நாங்கள். சரி, இதுதான் அன்றைக்கு மாகாண சபையில நடந்தது. இன்றைக்கு 8 MPM வச்சு இதில் ஒரு பவரை வச்சுக்கொண்டு இன்றைக்கு சுமந்திரன் வர்சஸ் ஸ்ரீதரன் பிரச்சனை தான் இன்றைக்கு ஓவராலா போய்கொண்டிருக்கு. நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய அபிவிருத்தி அடையாமைக்கும் எங்கட பிரதேசங்கள் முன்னேறாம இருக்கிறதுக்கும் முதல் தடைக்கல் நாங்கள் தான். நாங்கள் அதான் எங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம், அரசியல் இப்ப அரசியல் பிரச்சனையா அங்க கதைக்க கூப்பிட்டால் தென்னிலங்கை நாங்கள் ஒரு தீர்வு, கஜேந்திரமார் ஒரு தீர்வு, சும்மா தமிழிசை கட்சி ஒரு தீர்வு கொடுத்தால் அதே அவர்களுக்கான இந்த அதான் நாங்கள் தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றா நீங்கள் கேட்டியல் காசால் பிரச்சனை உலக நீதிமன்றம் வரையும் போய் கூட தீராத ஒரு நிலையில தமிழற்ற பிரச்சனையை உலக நாடுகள் தீர்க்கும் என்று நம்பி அதுக்கு ஆவோடுபட்டு திரிக்கலாமோன்னு கேட்கிறீங்க. என்ன பிரச்சனை என்றா தமிழர் தரப்பு தஞ்ச மக்கள்கிட்ட இருந்து அந்த தொடர்பை இழந்துட்டுது. அது இப்ப மக்களை நம்பல, உலக நாடுகளை நம்புது. அவைகள் உலக நாடுகளை காட்டித்தான் அங்க வேறு என்ன புலம்பெயர் தமிழர்கள் முதலீடு செய்ய போயினம். அங்க வேறு ஜெனிவா, சுவிட்சர்லாந்து எம்பசி, பிரெஞ்சு எம்பசி எங்களை கூப்பிட்டு கதைக்குது. இப்படி எல்லாம் ஷோ காட்டி தமிழ் மக்களை ஏமாத்துறீர்கள். நீங்கள் தமிழ் மக்களின் ஆதரவை இழந்துட்டீர்கள். உண்மையிலேயே நீங்கள் இந்த நாட்டின் பிரச்சனையை தீர்க்கணும் என்றால் வெளிநாட்டை காட்டி தீர்க்காமல் உள்நாட்டில ஒரு சமாதானத்தோட நாங்க தீர்க்கணும். இந்தியா வந்து எங்களுக்கு சுயநிர்ணய உரிமையை தரப்போற இல்லை. இந்தியா வந்து 13ஆவது திருத்தத்தை முழுமையாக தரப்போற இல்லை. அது முழுவதும் இலங்கை அரசாங்கம் தான் செய்யணும். நீங்கள் தமிழ் மக்களின் ஆதரவும் உங்களுக்கு இல்லை. உலக நாடுகளில் நீங்கள் காகிதம் எழுதி நீங்கள் நரேந்திர மோடிக்கு இன்றைக்கு வரையும் பதிலே வரையில்லை. அழுத்தம் கொடுத்தோன்னா இருக்கிறார்கள். மற்ற நீங்க சொல்றீங்க நாங்கள் ஸ்ரீலங்காவோட கதைக்கு இல்லையாண்டு. நாங்கள் 2009க்கு பிறகு மஹிந்தாவோட
56 தடவை சுற்று பேச்சுவார்த்தை மஹிந்த அரசோட நடந்தது. இந்த வரலாறு நல்லாட்சி அரசுல தீர்வு திட்டத்தை உங்களுக்கு தெரியும். நீங்களும் இங்க சுமந்திர நாங்கள் வந்திருக்கீங்க சந்திச்ச நீங்களும் உங்களோட என்ன அரசியல் போட்டு ப்ரொபோசல் கொடுத்த நீங்கள் அது என்ன நடந்ததுக்கு அரசு அப்ப அமல்படுத்திச்சா? நீங்களும் ஒரு ப்ரொபோசலை கொடுத்தீங்களானே என்ஆர்சிஎல். அப்ப அந்த அரசுகளை நீங்கள் கதைக்க இல்லையா? நீங்களும் இங்க யூஎன்பியை கூப்பிட்டீங்க, மீட்டிங் நடத்துறீங்களானே. அது மாதிரி தான் நாங்களும் அவரோட கதைச்சோன்னா இருக்கிறோம். அங்க நாங்கள் கதைக்காம கூட இல்லை. நாங்கள் ஜெனிவாக்கு அவர்கள் அங்க செய்ய படிக்கத்தான் நாங்கள் ஜெனிவாக்கு போறோம். அவர்கள் ஒன்றும் செய்யாத படிக்கத்தான் நாங்கள் இந்தியாட்ட போறோம். அவர்கள் ஒன்றும் செய்யாத படிக்கத்தான் நாங்கள் அமெரிக்காட்ட போறோம். அவர்கள் செய்தாலே நாங்கள் போறோம். இன்றைக்குமே நான் திருப்பி சொல்றேன், இன்றைக்கு 11ஆம் திருத்த சட்டம் இந்த தேர்தல் என்னத்துக்கு இன்றைக்கு ஜேவிபி இன்றைக்கு பார்லிமெண்ட்ல அப்ரூவ் பண்ணலாம். இன்றைக்கு 2/3 மெஜாரிட்டி இருக்குது. அவர்கள் எலெக்ஷன் நடத்தலாமே. இன்றைக்கு காணிகள் விடுபடப்பட இல்லை. ஜேவிபி பிரச்சனை முடிஞ்சோடனே சகல பிடிக்கப்பட்ட தென்னிலங்கையில் இருக்கிற பாடசாலைகள் எல்லாம் விடுபட்டு இன்றைக்கு எத்தனை வருஷம்? 15 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு எங்க நிலங்களை விவசாய நிலங்கள் விடுபட இல்லை. ஏன் அதை நீங்க இன்றைக்கு புலிகள் இருக்குதா? அங்க துவக்கச்சூடு நடக்குதா? இன்றைக்கு துவக்கச்சூடு நடக்குது. தென்னிலங்கெல்லாம் துவக்கச்சூடு நடக்குது. ஆனா இங்க ராணுவம் இருக்கு, அங்க ராணுவம் இல்லை. இன்றைக்கு 15 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு எங்கட பிரச்சனை முடிஞ்சு. ஏன் எங்கட காணிகள் விவசாய நிலங்களை விடுங்க, மக்களை குடியேற்றுறதுக்காக தடையா இருக்கிறோம். நாங்களா சொல்றோம் இதுக்கு குடியேற்ற வேண்டாம். நீங்கள் உங்களோட உரிமைகள் இல்லையே. இன்றைக்கும் பலாலியில ஒரு ரோட்டை போட்டுட்டு அதுல ஒரு ரோட்டை இப்ப எலெக்ஷனுக்கு முன்ன வந்து திறந்தார். அதுல 95 தான் அதுக்கால போகிறோம். இப்ப கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அப்ப இன்றைக்கு நீங்களான விடுறியல் இல்லை. நாங்கள் தொடர்ச்சியா நாங்களே ஒவ்வொரு காலம் இதுதான் அரசியலை விளங்கி கொள்றதுல வார பிரச்சனை. நீங்கள் அரசாங்கத்தோட பேசுங்கோண்டு சொன்னா நீங்கள் டப்புல என்ன சொல்லிய நீங்கள் அரசாங்கத்தின் ஆளு அப்படி சொல்ல அரசியல் புரியுது. உங்களோட விளக்கத்தின் விளக்கத்தின் இது நான் சொன்னா நீங்களும் கதைச்சீங்க. இதுல என்ன முக்கியம் என்றால், என்னுடைய குற்றச்சாட்டு என்னென்றா, நீங்கள் வெளிநாடுகளை காட்டி உதாரணத்துக்கு நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களா வாரியல். என்னத்துக்கு வாரியல்? பாராளுமன்றத்தில பேசி தீர்க்கலாம். ஆனா நீங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன சொல்றீர்கள்? நாங்கள் உலக நாடுகளுக்கு அதை காட்டுறோம், அவைக்கு காகிதம் எழுதுறோம், இவைக்கு காகிதம் எழுதுறோம், இந்த தூதரகத்தை சந்திக்கிறோம். உங்களுக்கும் மக்களுக்கும் இடையில தொடர்பே இல்லை. அரசியல் அதிகாரம் வேணுமென்றால் உங்களுக்கு பாராளுமன்றம் இல்லாட்டி எங்களை என்ன மாதிரி சர்வதேச எங்களோட கதைக்கும். இன்றைக்கு சங்கரியா கூப்பிட்டு கதைப்பினமா, இன்றைக்கு பிரேமச்சந்திரன் கூப்பிட்டு கதைப்பினமா, இன்றைக்கு எங்கள்கிட்ட ஏன் எங்களை பாராளுமன்றத்தை தான் கூப்பிட்டு கதைப்பினோம். ஆனபடியா நாங்கள் லெக்சர் பார்லிமெண்ட்டும் போத்தான் வேணும். நாங்கள் ஒரு மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட பிரதிநிதியோட சர்வதேசமும் தென்னிலங்கையோ கதைக்கும். அவர் அப்பான்னு சொல்லுவேன், நம்ம உங்களுக்கு நீங்கள் கதைக்க இயலாது, ஏன்னா உங்கள்கிட்ட பாராளுமன்ற அதிகாரம் இல்லையே. அப்ப அதுக்காக தான் நாங்கள் பாராளுமன்றம் எங்களுக்கு இந்த பாராளுமன்றத்தால தீர்வு தரமான நம்பிக்கை இருந்தா ஆயுத போராட்டமே வந்திருக்கா. ஓகே, நான் நினைக்கிறேன் ஒரு நீண்ட உரையாடலா அமைஞ்சிருக்குது. நினைக்கிறேன் பல்வேறு விஷயங்களையும் கதைச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம். நீங்கள் ரெண்டு பேரும் இந்த நேரத்தை ஒதுக்கி உங்களோட இந்த உரையாடலுக்கு பங்கு கொண்டமைக்கு மிக்க நன்றி. எனக்கும் சாமோட ஒரு நெருங்கின அரசியலை பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நேர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.